1 ஏக்கரா நிலத்தை வெறும் அரை மணி நேரத்தில் மருந்தடிச்சிட முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? 100 லிட்டர் மருந்தை அதுவும் தோளில் சுமக்காம ஒரே தடவையில் அடிச்சுக்க முடியுங்க நம்ம எம்டிஎம்மோட பூம் ஸ்ப்ரேயரை வச்சு. எல்லாத்தினாலையும் ட்ரோன் வாங்கி யூனிஃபார்மாக ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஆனால் நம்ம எம்டிஎம்மில் இந்த பூம் ஸ்ப்ரேயர் வாங்குறது மூலிமா யூனிஃபார்மாக ரொம்ப நேர்த்தியாக உங்களால் மருந்தடிச்சுக்க முடியும். வணக்கம் விவசாய பெருமக்களே. பொதுவாகவே நம்மளோட தோட்டத்துக்கு மருந்தடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மருந்து எதுக்காக அடிக்கிறோம் அப்படின்னா பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் இல்லை செடி நல்லா செழிப்பாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான். மருந்தடிக்கிறதுல 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று மருந்து கரெக்டாக செடிக்கு அடிக்கணும், இன்னொன்று மருந்து வேஸ்டேஜ் இல்லாமல் அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அடிக்கணும் அப்படின்னா மொத்தம் 2 வழி தான் இருக்குது. ஒன்று ஆளை வச்சு தனித்தனியாக அடிக்கிறது, இன்னொன்று ட்ரோன். ஆளை வச்சு அடிக்கிறதுனால என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆட்கூலி ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா 1 ஏக்கராவை அவங்க அடித்து முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரமும் எடுத்துப்பாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வரைக்குமே வாங்குறாங்க. இடங்களை பொறுத்து மாறும். அவங்க அடிக்கிறதும் இல்லாமல் அவங்க நேரமும் ரொம்ப எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க வச்சிருக்கிற அந்த டேங்க் பார்த்துட்டிங்கன்னா 10 லிட்ரு தான் மேக்ஸிமமே. ஸோ 10 லிட்ரு நீங்கள் 10 டைம் கிட்ட 1 ஏக்கராக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ட்ரோன் போயிட்டீங்க அப்படின்னா ட்ரோன் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துரும். ஆனால் அதுக்கான காஸ்ட்டுமே அதிகம். ஏன்னா ஒரு டேங்கை முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக 6000 ரூபாயிலேருந்து 8000 ரூபா வரைக்கும் கேட்பாங்க. இதுவுமே இடங்களை பொறுத்து மாறும். சரிப்பா, நான் செலவும் கம்மியாக இருக்கணும், கூடவே நேரமும் குறைவாக எடுத்துக்கணும், இதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே வழி நம்ம எம்டிஎம்மோட பூம் ஸ்ப்ரேயர் தான். ஏன்னா நீங்கள் எம்டிஎம்மோட பூம் ஸ்ப்ரேயர் வாங்கும்போது இது ஒரு ஸ்லாட்டில் உங்களால் 100 லிட்ரு வரைக்குமே அடிச்சுக்க முடியும். ஏன்னா இது 100 லிட்ரு கெப்பாசிட்டி. அடுத்தது இது ஈவனாக எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணும். ஏன்னா கிட்டத்தட்ட இதில் இந்த பக்கம் 4 ஸ்ப்ரேயரும் இந்த பக்கம் 4 ஸ்ப்ரேயரும் இருக்குது. மொத்தம் 8 ஸ்ப்ரேயரு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை 10ஆவும் மாற்றிக்க முடியும். ஸோ உங்களோட லேண்டுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் அடிச்சுக்க முடியும். ஸோ இதனால டைமும் சேவ் ஆகும், கூடவே உங்களுக்கு நீங்கள் ஊற்றக்கூடிய மருந்துமே சேவ் ஆகும். ஏன்னா இதில் ப்ராப்பராக செடிக்கு மட்டுமே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் இந்த நாசில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம பூம் ஸ்ப்ரேயரில். ஸோ மிஷினோட ஸ்பெக்கை பாதி சொல்லிட்டேன். அதாவது ஈவன் ஸ்ப்ரே பண்ணும், உங்கள் செடிக்கு ஏற்ற மாதிரி இந்த நாசிலை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஒரே ஸ்ட்ரெச்சில் கிட்டத்தட்ட 100 லிட்ரு வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டேன். ஓகேப்பா, இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த மிஷினை நான் கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போய் ஒவ்வொரு செடியை அடிக்கணுங்கிறியே, அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறீங்களா? நீங்கள் இந்த மிஷினை தள்ளிட்டு போகலாம் தேவையில்லைங்க. நீங்கள் இந்த மிஷினுக்கு ஜஸ்ட்டு டேரக்ஷன் சொன்னால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக போய்க்கும். ஏன்னா இதில் நாங்கள் பெரிய டயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டயர்ஸ் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட லேண்டாக இருந்தாலும் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் இதுவே இதோட இன்ஜின் மூலிமா டயர்ஸ் ரொட்டேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துக்கு நீங்கள் ஜஸ்ட்டு டேரக்ஷன் பண்ணால் போதும், இதுவே ஆட்டோமேட்டிக்காக போய்க்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டயர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க கியர் சிஸ்டமுமே ரொம்ப பவர்ஃபுல்லான கியர் சிஸ்டம் தான். ஸோ அதனால் இந்த மேடு பள்ளமாக இருக்கிற லேண்டாக இருந்தாலுமே இந்த மிஷினே ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே ஏறி இறங்கிடும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது. இது செடிக்கு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதை நீங்கள் மரத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த ஹேண்டில் பாரை நீங்கள் 180 டிகிரி வரைக்குமே மேலேயும் கீழே ஏற்றி இறக்கிக்க முடியும். அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் இன்ஜினுங்க. ஸோ இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது இந்த இன்ஜின் பார்த்துட்டிங்க அப்படின்னா டயர்ஸையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கும், கூடவே இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பம்பையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கும். இந்த மிஷினில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 கியர் இருக்குது. ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர். ஃபஸ்ட் கியர் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும், செகண்ட் கியர் நல்லா ஸ்பீடாக மூவ் ஆகும். அடுத்தது தேர்ட் கியர் எதுக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மிஷினில் ரிவர்ஸ் ஆப்ஷனுமே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ரிவர்ஸும் எடுத்துக்க முடியும். இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள நம்ம எம்டிஎம்மோட பூம் ஸ்ப்ரேயரை நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இதுதாங்க சரியான நேரம். ஏன்னா சம்மர் டைமில் தொடர்ந்து சம்மர் ஆஃபராக இதுக்கு கிட்டத்தட்ட 20000 ரூபா வரைக்குமே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த மிஷினை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற 15 பேர்த்துக்கு இந்த மிஷினுக்கு நாங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மிஷினை வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.